கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல 100க்கு 100 தடைகள் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இதனால யாருமே எழுப்பி விட்டுட்டீங்களோ 3 மணிக்கு 4 மணி 2 மணிக்கு எழுப்பி விட்டுட்டீங்களா? பயங்கர அப்படி சொர்க்க இல்ல, அவன் கண்ணை மூடி வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கான். எங்க அதே போல எல்லாரும் வசனத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் என்ன கவனிங்க. அப்போ நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்கள் நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ தெரியாது. ஆனா நம்மளை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளை ஓடுகிற இந்த உலக ஓட்டத்துல ஜெயம் பெற்றவளாய் மாறணும். ஒவ்வொரு மனுஷனும் ஜெயம் பெற்ற மகனா மாறணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல சாத்தானுடைய ஆவியை ஜெயிக்கிற பிள்ளைகளா மாறணும். மனுஷ ஆவிகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை தடை வந்தாலும் சோர்ந்து போகாதபடி, இழைப்படைந்து போகாதபடி அவர்கள் இலக்க வைத்து தொடர்ந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம். ஆலயத்துல வந்து ஆரம்பத்துல நல்ல விசுவாசத்துல ஆராதிச்சோம், ரொம்ப நல்லது. வசனம் சொல்லுதல ரொம்ப போட்டி போட்டு வசனம் சொன்னது ரொம்ப நல்லது. வசனம் வாசிக்கிறதுல ரொம்ப வேகமா புரட்டி வேதத்தை வாசித்தோம், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. உடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உடனே அவர் சொன்ன கட்டளை நியமங்களுக்கு கை கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தோம், நல்லது. அல்லேலூயா. அதே போல மாதத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய பந்தியில நாம பங்குள்ளவர்களா இருக்கிறோம், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆரம்பத்துல கிறிஸ்து மேல வச்சிருந்த விசுவாசத்தினுடைய ஓட்டம் குறைந்திருக்கிறதா அதிகமா இருக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஆர்வமும் துடிப்பும், ஆமென், சோதனை பரிசுத்தமா வாழணும். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஞானஸ்தானம் எடுத்த நாட்கள்ல வெளியில வரும்போது, ஞானஸ்தானத்துல முங்கி வெளியே வரும்போது, தண்ணீர்ல முங்கி வெளியே வரும்போது, நான் ஆண்டவருக்குள்ள வாழணும், ஆமென், என் ஓட்டம் கிறிஸ்துவ நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்த தீர்மானம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு என்று செயல்படுகிற ஓட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த ஓட்டத்தை தடை பண்ண சத்துரு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சோத்திரம் தந்திரசாலி. அல்லேலூயா சொல்லுங்க. இவைகள் எல்லாம் தாண்டி முந்தின ஓட்டத்தை விட, முந்தின வாஞ்சையை விட, முந்தின ஆவலை விட, முந்தின எதிர்பார்ப்பை விட, முந்தின விசுவாசத்தை விட அதிகமாகத்தான் நம்ம உருவாக்கப்பட்டு எழுப்பிக் கொண்டே இருக்கணுமே தவிர களைப்படைந்து சோர்ந்து போய் தளர்ந்து வேதனைப்பட்டு கண்ணீர் வெடித்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவைகளை மீறி சத்துனுடைய தடைகளை தாண்டி ஆமென் தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நம்ம எடுத்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா சின்ன பிள்ளைகளை கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சோத்திரம் நல்லா கவனிக்கணும்.